இருக்கியாமா? ஆமாங்க அத்தை. லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காபி போட்டு கொடுக்குறியா? மாத்திரை எதுவும் போட்டுக்கிறீங்க? மாத்திரை எல்லாம் வேண்டாமா, காபி மட்டும் போட்டு. இதோ இப்ப கொண்டு வரேன் அத்தை. ஐயோ, ஏன் பாட்டி இதெல்லாம் தூக்கி நடு வீட்டுல எடுத்து வச்சிருக்கிய? ஏண்டி என்ன பார்த்தா இதெல்லாம் தூக்கிட்டு திரியற மாதிரி தெரியுதா? நான் நடக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அப்ப இதெல்லாம் தூக்கி யாருங்க கொண்டு வந்து வச்சது? சுந்தரிதான். ஏன் நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க எனக்கு பதில் மட்டும் தான் சொல்லணும். திருப்பி நீ எதிர் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இவங்க பெரிய இவங்க கேள்வி கேட்பாங்க, நாங்க பதில் சொல்லணும். மொள்ள போமா. ஐயோ, நிறுத்துங்க. இத காபி போடுற லட்சணமா? இப்படி காபி போட்டா காபி எப்படி நல்லா இருக்கும்? இப்படி வாங்க, அது வைங்க. இப்படி வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. காபி தூள் நல்லா கொதிச்சு டிகாஷன் இறங்கினாதான் சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் அரகுரதம் போல இருக்கு. எப்படிதான் நீங்க இவ்வளவு வருஷம் வீட்டு வேலை பாத்தியேன்னு எனக்கு தெரியல. அதுலயும் இந்த ஓனருங்க எப்படிதான் உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. 10 வீட்டுல வேலை செய்யறோமா 15 வீட்டுல வேலை செய்யறோமாங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு வீட்டுல வேலை செஞ்சாலும் சும்மா நறுக்குன்னு செய்யணும். அங்க என்னடானா காய்கறியை அப்படியே வெட்டி போட்டுட்டு வந்திருக்கீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் முழுசா செஞ்சு முடிக்கணும். இந்தாங்க பிடிங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. காப்பினா அது ஸ்ரீதேவி காப்பி தான். என்ன சுந்தரி, ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டின கதையெல்லாம் இருக்கு. இவ என்ன இம்புட்டு ஆட்டம் போடுறா? ஆமாங்க அத்தை. அவ என்னவும் முதலாளி அம்மா மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருக்கா? எனக்கு வர கோவத்துக்கு என்ன 2 பேரும் மறுபடியும் மாநாடு போட ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. இத பாருமா, எதுக்கு நீ அனாவசியமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நான் ஏமா உங்களை அதிகாரம் பண்ண போறேன்? நானே இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் யார்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன்னு தானே சொல்றேன். எனக்கு யாரும் வேலை செய்ய வேண்டாமா? அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேனா? இத பாருமா, இது வை, அப்படியே வை. எது வரதாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. எந்த வீட்டுல நீ இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினது இல்ல. நீங்களே இந்த வீட்டுல வேலை செய்வீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு சும்மா வேடிக்கை பாக்குறக்கா வந்திருக்கேன்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அம்மா. சொல்லு ஸ்ரீதேவி. அம்மா, நீங்க என்ன சொல்லியுமா இந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சியா? எக்காரணம் கொண்டு அங்க இருக்கிற யாரையும் நீ வேலை வாங்கிட கூடாதுன்னு சொன்னியல்ல? ஆமா. ஆனா இந்த அம்மா அவியலே எல்லா வேலையும் செய்வேங்கிறாவ. அப்புறம் நான் எதுக்கு? வேலை செய்யாம வாங்குற 10 பைசா கூட உடம்புல ஒட்டாதுன்னு நினைக்கிறவ நான். பரவாயில்லையே, போன உடனே வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அம்மா, என்னாலலாம் இந்த வீட்டுல வேலையே பார்க்க முடியாது. நீங்க வேணா என்னைய வேலையை விட்டு தூக்கிருங்கம்மா. நான் வேணா வேற எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன். நீ போனை சுந்தரி கிட்ட கொடு. சரிங்கம்மா. இந்தாங்க, உங்ககிட்ட தான் பேசணுங்கிறாவ. பிடிங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, என்ன சுந்தரி, ஏன் பிரச்சனை பண்ற? நான் என்ன பிரச்சனை பண்ண? வேலைக்காரங்களை வேலை செய்ய விடு சுந்தரி. நீ கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லி தானே மாப்பிள்ளை வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சுந்தரி. சின்ன பசங்களா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்காத. இல்லங்க, அந்த பொண்ணுதான் என்கிட்ட. ஐயோ சுந்தரி, நீ எப்பவுமே நீ பேசுறதா கரெக்ட்னு பேசிட்டு இருப்ப. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு மாப்பிள்ளை தான் சொன்னாரு. அப்பவே இது பிரச்சனையாகும் வேண்டான்னு நான் சொன்னேன். எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஆள் வைக்க சொன்னாரு. நானும் வச்சிட்டேன். வேலைக்கு ஆள் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சுந்தரி, குதிரை கொம்பா இருக்கு. நீ பாட்டுக்கு என் மேல இருக்க கோவத்தெல்லாம் அவன் மேல காட்டிடாத. இவ உறவுக்கார பொண்ணுதான் ஏன் வீட்லயும் வேலை செஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏன் வீட்டுக்கும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் ஏன் பொழப்பு அவ்வளவுதான் எனக்கு பெரும்பாடு ஆயிடும்.
இத பாரு சுந்தரி, நான் உனக்கு நல்லதா செய்யறேன். அதுலயும் நீ குத்தம் சொன்னா உன கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே உன் வீட்டு விஷயத்துல நான் தலையிடல. என்ன சுந்தரி, பேச்சே காணோம்? அதே மாதிரி இருந்துக்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ போன் அவகிட்ட கொடு, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு அவளை கிளம்ப சொல்றேன். போதுங்க, போதும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இந்த பொண்ணே வேலை பார்க்கட்டும். போதுமா? அம்மா சொல்லுங்கம்மா. ஸ்ரீதேவி, உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அதெல்லாம் நான் அடக்க ஒடுக்கமாதாம்மா நடந்துக்கிறேன். எப்படியோ திவ்யாவையும் மாப்பிள்ளையையும் இங்க சீக்கிரம் கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. உங்க பியாருக்கு அடாத அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேம்மா. சரி. சரிங்கம்மா, நான் வச்சிடுறேம்மா. இப்ப கூட அம்மா என்ன சொன்னாவ தெரியுமா? அவியல ஒரு துரும்ப கூட நீ எடுக்க விடக்கூடாது, எல்லா வேலையும் நீ ஒருத்தியே செய்யணும்னு சொல்லியிருக்காவ. இதுக்கு மேலேயும் பிடிவாதம் பிடிச்சிட்டு நான் தான் வேலை செய்வேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிள்ளையும் உங்க சம்மந்தியும் என்னைய தான் திட்டுவாவ. நீனா எனக்கு தான் வேலை போயிரும், பார்த்து செய்யுங்க. என்னையே எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிய? இந்த காப்பியை உங்களுக்கு தானே போட்டு வச்சிருக்கேன், ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. சுந்தரி, இவளை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ நடவுட பாவனை எதுவுமே சரியில்லை. எனக்கு என்னமோ இவளை இந்த வீட்டுக்கு உதவிக்கு அனுப்பி வச்ச மாதிரி தெரியல, உபத்திரத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாத்த. எல்லாம் திட்டம் போட்டுதான் நடக்குது. ஆனா இதெல்லாம் சொன்ன புரிஞ்சுக்கிற நிலைமையில உங்க பேரன் இல்லையே. இப்பெல்லாம் அவங்க சொல்றதுதானே அவனுக்கு வேத வாக்கா இருக்கு. நாம எது சொன்னாலும் அது தப்பாயிடுது. அதனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். இந்த பொண்ணே இங்க வா, வாங்குறேம்ல. இந்த காப்பியை குடி. இந்த காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்புறமா யார்ட்டனாலும் போன்ல பேசுறேன்னு. இங்க பாருங்க, நீங்க காஃபி போட்டீங்கன்றதுக்கெல்லாம் என்னால குடிக்க முடியாது. எடுத்துட்டு போங்க. இந்த பொண்ணியா இப்படி பேசிட்டு போகுது? நேத்து தானே எந்த பயல்வள்ட்டையும் பேசக்கூடாதுன்னு அவ அண்ணன் சத்தம் போட்டாவ. இப்ப திருப்பி யாரோ ஒரு பையன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பாடல பேசிக்கிட்டு இருக்கா. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லாவா இருக்கு? இத பாருமா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அனாவசியமா ஏதாவது பேசுன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நான் அப்படியே நடப்பேன். யாமா இவ்வளவு கோவப்படுறிய? மாப்பிள்ள, உங்களுக்கு காப்பி கொண்டு வரட்டுமா, டீ கொண்டு வரட்டுமா? காப்பி எல்லாம் வேண்டாம், டீயே கொண்டு வரேன். அதுல கொஞ்சோண்டு இஞ்ச தட்டி போட்டு கொண்டு வரேன். அதை குடிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், உடம்புல இருக்கிற சளியெல்லாம் அப்படியே காணாம போயிடும். ஏன் பாப்பா, உனக்கும் நான் இஞ்சி டீயே கொண்டு வரட்டுமா? இந்த கொண்டு வரேன். என்னம்மா, இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்களா? இதுக்கு தாம்மா சொன்னேன். ஸ்ரீதேவி அக்கா வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? போதுமா? டேய், நித்யா உனக்கு ஃபோன் பண்ணாலடா? இல்லையம்மா. என்னடா இந்த பொண்ணு, உனக்கும் ஃபோன் பண்ணல, அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணல, எனக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லல. போய் சேர்ந்தாளா இல்லையான்னு என்னன்னு தெரியலையடா. நீயாச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. அட போமா, வேற வேலை இல்லையா? அவளுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். சரிம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன். சரி, மத்தியானம் சாப்பிட வருவல்ல? வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். சஞ்சய், பா, இங்க வா.
இந்த ஃபைலை செல்வம் ஸ்டோர்ஸ் ஓனர் செல்வராஜ் கிட்ட கொடுத்துரு. சரிங்கப்பா. அதே மாதிரி அவரும் ஒரு ஃபைல் கொடுப்பாரா, அதை வாங்கிட்டு வந்து கடையில் வச்சிரு. சரிப்பா. அதே நான் வரும்போது பாத்துக்கிறேன். வசந்தா, இன்னும் நான் மாத்திரை கொடுக்காம இருக்க? அந்த வரேங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? இல்லைங்க, இந்த நித்யா பொண்ணு பெங்களூர் போனாலே போய் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணாலா பாருங்களேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கலையே. அந்த பையனை வெறுத்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அதுவே இப்படி பழி வாங்குற அளவுக்கு போகணும். நேரம் சரியில்லை, பரிகார பூஜை முடியட்டுன்னு கூட சொல்லி பார்த்தேன். என்ன சொன்னாலும் கேட்காம அழிச்சாட்டியமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் வீம்புக்கு நானும் ஃபோன் பண்ணாம இருக்கேன். அவதான் சின்ன பொண்ணு, விவரம் பத்தாம இருக்கானா? நீ எப்படி இருக்க? விடுங்க, அவளுக்கே அக்கறை இல்லைன்னா நான் ஏன் ஃபோன் பண்ணணும்? ஏய், ஒரு குடும்பத்துல எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆளாளு கோச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தா போனை போட்டு பேசு. உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், அப்புறம் எங்கடி இருக்கேன்னு கேக்குறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏண்டி நேத்து கிளம்பி போனேன், என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணியாடி? மா, நான் என்ன பிக்னிக்கா வந்திருக்கேன், வேலை விஷயமா தானே வந்திருக்கேன். ஏண்டி இப்படி எரிஞ்சு விடுற? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்துல கூப்பிட்டா நீ பாட்டுக்கு இப்படி கோச்சிக்கிற? மா, நான் எதுக்கு ஒண்ணு கோச்சிக்க போறேன்? நான் மீட்டிங் போற அவசரத்துல இருக்கேம்மா. சரி, நீ சாப்பிட்டியா? ஆமாமா, பொண்ணு மேல உனக்கு ரொம்ப தான் அக்கறை. ஏய் மா, நான் கிளம்பிட்டேம்மா, எனக்கு டைம் ஆச்சு. இல்லம்மா, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. மா, நீ கட் பண்ணு, நான் அப்புறமா கூப்பிடுறேன், எனக்கு டைம் ஆச்சு. பாய். ஹலோ, என்னாச்சுங்க? இந்த லிஃப்ட் வொர்க் ஆகல. ஹலோ, கேக்குதா? ஹலோ, யார் இருக்கீங்க? எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல, இந்த லிஃப்ட் திறக்காம இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். நேரம் ஆக ஆக நீங்களும் நானும் மூச்சு முட்டி, மூச்சோட மூச்சு முட்டி, உங்க மூச்சும் ஏன் மூச்சு முட்டி உன்னோட ஒன்னா கலந்து. நிறுத்தி. அதுதான் அதுதான், மூச்சு நின்னு போச்சுன்னா செத்து போயிடுவோம். லக்கேஜ் கூட ஒன்னா ஆயிடக்கூடாதுன்னு வீம்பா இருந்த நீங்க என் மூச்சோட கலந்து செத்து போயிடுவீங்க. என் சாவு அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள் நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. நான் பேசுறது நீங்க கேட்டுதான் ஆகணும். நேத்து நீங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்துனீங்க. பரவாயில்ல, அது எனக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சுக்கிறேன்.
போதுங்க. நான் பண்ண தப்பையும் தாண்டி எனக்கு நீங்க நிறைய தண்டனை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்க கோவம் அடங்கலன்னா உங்க கையாலேயே என்ன கொன்னு போட்டுருங்க. என்ன எப்படி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் போடுறியா? ஐயோ, ஏங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்பதாங்க எனக்கு உங்க கூட வாழணும்னு நிறைய ஆசை வருது. இல்லனா நீங்க எத்தனை தடவை என்ன அவமானப்படுத்தினதுக்கு நான் எப்பவோ சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எனக்கு வாழணுங்க, உங்க கூட சந்தோஷமா வாழணுங்க. ப்ளீஸுங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேங்க. நிச்சயமா? சத்தியமாங்க. அப்ப நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. நாம நல்லா இருக்கணும்னு நினைச்ச உங்க பெரியம்மாவையும் நாம ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு நினைச்ச மதியையும் ஏன் அவ்வளவு கேவலப்படுத்தின? அவங்கள பேசின பேச்சுக்கு நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அத முதல்ல செய்ய, அதுக்கப்புறம் நாம சேர்ந்து வாழலாம். ஏண்டா, உன்னை என் கால்ல விழ வைக்கணும்னு சபதம் பண்ணிட்டு வந்தா நீ என்ன அவங்க கால்ல விழ வைக்கணும்னு நினைக்கிறியா? உன்னெல்லாம் ஆமாங்க, நான் பண்ணது எவ்வளவு கேவலமான தப்புன்னு இப்ப எனக்கு புரியுதுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லாமலே நான் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப சொல்றேங்க. ஊருக்கு போன உடனே முதல் வேலையா எங்க பெரியம்மா மதியக்கா 2 பேரு காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேங்க. போதுமா? என்னடி நடிக்கிறியா? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. உண்மையிலேயே நீ மனசால தெரிந்திருந்தா கேட்ட உடனே பதில் சொல்லிப்ப. யோசிச்சு பதில் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? பிளான் பண்றல? நான் சொன்ன உடனே உன் கண்ணுல வந்த கோவத்தை நான் பார்த்துட்டேன். உன் நாடகத்தை கொண்டு போய் வேற ஸ்டேஜ்ல போடு.